எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பிசிபேலாபாத் பவுடர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாருமே செஞ்சுருப்பீங்க. பிசிபேலாபாத் பிடிக்காதவங்களே யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடியை வச்சுட்டு நார்மலாக நம்ம செய்யக்கூடிய சாம்பாரில் கூட இந்த பொடியை எப்படி நம்ம யூஸ் பண்ணி சாதாரணமாக செய்யக்கூடிய சாம்பாரை இன்னும் எவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பிசிபேலாபாத் பவுடர் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமாக மல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் ஒரே கப்பில் எடுத்துக்கணும். வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன கப்பு இருந்தால் அந்த கப்பில் முழு கப்பு மல்லி, அதே கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அளவு கப்பால் அரை கப்புக்கும் கம்மியாக இல்லை 1/4 கப்பு உளுத்தம் பருப்பு, 1.5 டீஸ்பூன் கசகசா இல்லைன்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, அதே அளவு அரை டீஸ்பூன் வெந்தயம். இது கூட பார்த்திங்கன்னா இது கர்நாடகா ரெசிபி. கண்டிப்பாக சக்கை, லவங்கா, ஏலக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். ஏலக்காய் வேண்டாங்கிறவங்க அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் 2 ஏலக்காய் சேர்க்குறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசி எடுத்துகிட்டு நம்ம இந்த பிசிபேலாபாத் சாதம் ரெடி பண்ணலாம். அதனால் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சுருள் பட்டை தான் எடுத்துப்பேன், அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். கிராம்பு ஒரு 4. அடுத்து பிசிபேலாபாத் பவுடர் அப்படின்னா கண்டிப்பாக கொப்பரை தேங்காய் தான் வேணும். நார்மல் தேங்காய் எடுத்துக்கக்கூடாது. எந்த அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், எந்த கப்பில் நம்ம மல்லி அளந்தோமோ அந்த கப்பால் தேங்காவை சின்னதாக கட் பண்ணியிருக்கலாம். நான் சிப்ஸு கட்டையில் அந்த கொப்பரையை துருவிட்டு அதை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி எடுத்துட்டா தான் கலர் நல்லாயிருக்கும். 12 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் கூட ஒரு 2, 3 சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். 6 மாதம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். எண்ணெய் போட்டு நல்லா வறுத்தோம்னா ஒரு 15 நாள் தான் வச்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், முதல்ல கடலைப்பருப்பு சேர்க்குறேன். ஓரளவு கடலைப்பருப்பு சூடு ஏறினதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பருப்பாக சேர்த்துக்கணும். எல்லா பருப்பும் இந்த மல்லியெல்லாம் ஒன்றா போட்டுட்டா மல்லி சீக்கிரம் உங்களுக்கு கலர் மாறிடும். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுபடாது. இப்போ கடலைப்பருப்பு 1 நிமிஷம் கழித்து உளுத்தம்பருப்பு சேர்த்தேன். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து நான் மல்லி சேர்த்துருக்கேன். இப்போ 3த்தையும் சேர்த்து வறுக்கிறப்ப பாருங்கள், ஒரு முறுக்குக்கு வறுத்தோம்னா அந்த உளுத்தம்பருப்பில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கும். அந்த கலர் வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு அளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். அடுத்தது ஜீரகம், மிளகு, வெந்தயம், கசகசா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையுமே சேர்த்து இது 1 நிமிஷத்தில் வறுபட்டுரும். ஆல்ரெடி வாணலி உங்களுக்கு நல்லா சூடு இருக்கிறதுனால அந்த கசகசா அப்படியே படபடன்னு பொரியும். தீஞ்சு போகாத அளவுக்கு வறுத்து நம்ம உடனே அதை தட்டில் மாற்றிடணும். இப்போ அடுத்தது எடுத்து வச்ச மிளகாவை ட்ரையாக தான் நான் வறுக்கிறேன். அப்படியே உங்களுக்கு இந்த பூரி உப்புறா மாதிரி உப்பும். கரண்டியால் கொஞ்சம் அப்படியே மிளகாயை அழுத்தம் கொடுத்து நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா, சில சமயம் எப்போதுமே பார்த்திங்கன்னா மிளகா வறுக்கிறப்போ கொஞ்சம் எண்ணெய் போடுறப்ப நல்லா பொரியும். அந்த மாதிரி பொரியணும். ஆனால் ட்ரையாக இருக்கிறப்பே பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கரண்டியில் நல்லா அழுத்தம் கொடுத்து லேசாக கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் வறுபட்டால் போதும். இது ஒரு 1.5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இப்போ மற்ற சாமான்களோடைய இந்த மிளகாயை எடுத்து வச்சுடலாம். அடுத்தது வாணலியை முதல்ல கேஸ் ஸ்டவ்வை நிறுத்திட்டு அடுப்பு மேலே வச்சுட்டு, வாணலி நல்லா சூடு இருக்கும் பார்த்தீங்களா, இது ஆல்ரெடி நம்ம ஒரு சிப்ஸு கட்டையில் துருவிருக்கும். நல்ல மெல்லிஸாக இருக்குது இல்லையா, 30 செகண்ட்ஸ் கூட ஆகாதுங்க. போட்ட உடனே சட்டுன்னு உங்களுக்கு லேசாக ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு இந்த தேங்காய், கொப்பரை தேங்காய் வறுபட்டாலே போதும். ரொம்ப செவந்தெடுத்துனா தீஞ்ச வாசனை வரும். லேசாக கலர் மாறுது பார்த்தீங்களா, உடனே நம்ம எடுத்து வேறு ஒரு தட்டில் மாற்றி விடலாம். இவ்வளோதாங்க. இந்த மாதிரி ப்ராசஸில் நீங்கள் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிங்கன்னா வெளியில் வச்சா 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா 6 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒன்றா சேர்க்குறேன். இதே நீங்கள் எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்தோம்னா இந்த மாதிரி அரைக்க முடியாது. சின்ன ஸ்பூனால் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஏன்னா பெருங்காய கட்டியை எண்ணெயில் வறுத்து சேர்த்தா கூட அந்த எண்ணெய் இருக்குன்றதுனால பெருங்காயத்தூள் போட்டேன். எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. தேங்காயில் ஒரு எண்ணெய் பசை இருக்குது, மிளகால கூட இருக்குது, கசகசால ஒரு எண்ணெய் பசை இருக்குது. இதுவே தாராளமாக உங்களுக்கு நல்லா கோட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் கெட்டே போகாது. இது நல்லா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் உங்களுக்கு பேசிக்காக பிசிபேலாபாத் பவுடர். இதை வச்சுட்டு நம்ம நினச்ச நேரம்லாம் ஒரு கதம்ப சாம்பார் சாதம் அது மாதிரி எது வேணால் செய்யலாம். ஜஸ்ட்டு இதை நான் சாதாரணமாக செய்யக்கூடிய சாம்பாரில் கூட எப்படி இதை யூஸ் பண்ணலான்னு காமிக்கிறேன். புளியில் பரங்கிக்காய் இப்போ வெந்துட்டுருக்கு, உப்பு போட்டிருக்கேன். இது கூட ஒரு மிக்ஸி ஜாரில் நார்மலாக நம்ம அரைக்கிற சாம்பார் பொடி
இது கூட பார்த்தீங்கன்னா, இந்த பிசிபேலாபாத் பவுடர் ஆல்ரெடி நான் முன்னாடியே கொஞ்சம் அரைச்சு வச்சுருந்தேன். அதில ஒரு 1 1/2 டீஸ்பூன். இதிலேயே கொஞ்சம் இந்த கொப்பரை தேங்காய்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா மணமா இருக்குங்க. எப்போதுமே ஒரே மாரி சாம்பார் பண்ணாம, பரங்கிக்காய் சாம்பார்லாம் எப்போ செய்றீங்களோ, இந்த பிசிபேலாபாத் பவுடர கொஞ்சம் ஒரு 1லேருந்து 1 1/2 டீஸ்பூன் எடுத்தா ஒரு அரைச்சு விட்ட சாம்பார் மாரி அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கொஞ்சமா அந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை வாசனை, கொப்பரை தேங்காவோட லேசா அந்த மணம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பருப்பும் சேர்த்து நல்லா கொதிச்சப்புறம் அந்த சாம்பாரே பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? நீங்க இட்லி, தோசைக்கு தொட்டுடலாம், சாதத்தில பெசஞ்சு சாப்பிடலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பூசணிக்காய், பரங்கிக்காய் நீங்க சாம்பார் செஞ்சாலே இந்த மாரி நார்மல் சாம்பார் பொடியோட இந்த பிசிபேலாபாத் பொடியும் சேர்த்து செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவ அவசியம் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.